எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பச்சை துவரம் பருப்பை வச்சு எப்படி நம்ம ஒரு கிரேவி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு பச்சை துவரங்காய் வாங்கிங்க. அதை க்ளீன் பண்ணி அதில் இருக்க பருப்பெல்லாங்க இது மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போல் போட்டு எடுத்துக்கணும். இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு கிரேவி பண்ணும்போது இந்த துவரங்காய் நல்லா சாஃப்டாக மசாலாவோட வெந்து கிடைக்குங்க. இது மாதிரி 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மசால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த துவரங்காயை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். 6லேருந்து 10 பல்லு அளவுக்கு நல்ல பூண்டு எடுத்து எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாங்க 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த ரெசிப்பியை நம்ம சின்ன வெங்காயத்தில் செய்யும்பொழுது டேஸ்ட்டு அருமையாக கிடைக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாங்க இதில் ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த வெங்காயத்தோடையே வதக்கி விட்டுக்குங்க. ஜீரகத்தை முடிஞ்ச அளவுக்கு கடைசியாக போட்டுக்கோங்க. ஜீரகம் சீக்கிரம் வதங்கிடும். இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாங்க இதில் மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், சாம்பார் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதை எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்குள்ளே நமக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டுங்க நல்லா தோல் உரித்து இடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு ஒரு 10 பல் வேண்டும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு சின்ன மீடியம் சைஸை தக்காளி, கருவேப்பிலை, நாட்டு கத்திரிக்காய் கிடச்சா அது இன்னுமே நல்லாயிருக்குங்க. ஒரு 5 மீடியம் சைஸு கத்திரிக்காய், ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணி ஊற்றி ஊற போட்டு வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2 நிமிஷம் போல் துவரங்காயை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு தேவை. வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு ஓரளவுக்குங்க ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை 2 ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய், அது கூடவே தக்காளி இது 2ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. கத்திரிக்காய் சேர்த்துங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் விட்டுறணும். இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லங்க தட்டு போட்டு நம்ம கத்திரிக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோங்க. நம்மளுடைய கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமாங்க நம்ம முதலையே சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை துவரங்காய் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துங்க. இந்த கத்திரிக்காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமாங்க நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி எல்லா காயுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போலங்க சிம்மில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு காயெல்லாம் ஒரு போல் நமக்கு வதங்கி டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க. நம்மளுடைய மசாலாவை சேர்த்துட்டு அதே போல் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துங்க. அந்த மசாலா தண்ணியும் இதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கொதி வர வைக்க போகிறோங்க. நம்மளுடைய கிரேவி நல்லா இது மாதிரி நுரைச்சி வர சமயத்துலங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். இது மாதிரி சமயத்தில் நம்ம சேர்த்துக்கும் பொழுது அந்த புளிப்பு நல்லா நமக்கு காய்க்கு இறங்கி அந்த புளிப்பு டேஸ்ட்டு அருமையாக கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம்.
இது மாதிரி நல்லா சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டுங்க. இப்போ அடுப்பை வந்து சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். இது மாதிரி கொதிக்க விடுறதுனால நமக்கு மசாலா எல்லாமே காய்கறிக்கு இறங்கி நல்ல அருமையான ஒரு பச்சை துவரங்காய் குழம்பு வந்து நமக்கு கிடைக்குங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அருமையாக நமக்கு குழம்பு கொதித்து குழம்புமே கொஞ்சம் வற்றி வந்திருக்குங்க. சூப்பரான பச்சை துவரங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் பச்சை கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் வந்து சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அருமையாக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நல்ல சூடான சாதத்தோட, தோசையோட, இட்லியோட சாப்பிட்றதுக்கு அருமையான சைட் டிஷ்ஷுங்க. நமக்கு சீசனில் கிடைக்கும் பொழுது இது மாதிரி இந்த பச்சை துவரங்காயை வச்சு குழம்பு, புலாவ் இது மாதிரி விதவிதமாக செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த பச்சை துவரங்காய் குழம்பு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.